Illustration 32. இதில் பார்த்தோம்னா in a manufacturing concern the daily wage rate is 2.5. The standard output in a 6 days week is 200 unit, representing 100% efficiency. The daily wage rate is paid without bonus to those workers who show up to of the efficiency standard. Beyond this, there is a bonus payable on a graded scale as below. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹார் அப்படின்றது வந்து 200 கொடுத்துருக்காங்க, வேஜஸ் வந்து 2.5 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து கண்டினியூட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய போனஸ் ரேட்டு வந்து நம்மளே ஃபைன் பண்ணுற மாதிரி. இப்போ 82% எஃபிஷியன்சி வந்ததுன்னா சம் போடும்போது பார்ப்போம். ஃபர்தர் இன்க்ரீஸ் ஆஃப் 1% போனஸ் ஃபார் எவ்ரி 1% ஃபர்தர் ரைஸ் இன் எஃபிஷியன்சி இன் எ 6 days வீக் பி ப்ரொடியூஸ்டு 180 யூனிட். இதெல்லாம் ஆக்சுவல் யூனிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சம்குள்ளே போயிடலாம். ஸ்டாண்டர்ட் அவுட்புட் நம்ம என்ன சொன்னோம், கொஸ்டினில் 200 யூனிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து ஆக்சுவல் அவுட்புட் நம்ம என்ன சொன்னோம்னா இது 180, 164, 200, 208, 130 இது எல்லாத்தையும் போட்டிருக்கோம். அப்புறம் எஃபிஷியன்சியோட இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் இன்ட்டு 100 போடுவோம். ஸோ ஆக்சுவல் அவுட்புட் 180 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட் 200 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 90% வருது. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க. 90% அப்படின்ற பொழுது 90% இங்கே எங்கே இருக்குது, 90% எஃபிஷியன்சி, 9% போனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 9%, அடுத்து 82%, 82க்கு வந்து 5, அடுத்து வந்து 20%, 20%க்கு சாரி 100%க்கு வந்து 20% போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ், இந்த எஸ் பாயிண்டில் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம், 104% இருக்குது. இங்கே வந்து 104% எஃபிஷியன்சி இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு 100 ப்ளஸ் ஒரு 4% இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 100க்கு 20%, எக்ஸ்ட்ரா இருக்க 4% ஆட் பண்ணோன்னா 24% போட்டாச்சு. அப்புறம் 65% இங்கே இல்லை. ஸோ நம்ம வந்து நில் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அடுத்து கண்டினியூஸாக புக்கில் கொடுத்துருக்காங்க சார்ட்டு, பட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறத விட நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஒர்க்கிங்ஸ் பார்த்துடலாம், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கொஷினில் இருக்கிறத நம்ம இங்கே எழுதியிருக்கோம். கொஷின்னா நம்மளுடைய ஃபார்மேட் என்னென்னா நார்மல் டெய்லி வேஜ் ப்ளஸ் போனஸ் ஆஃப் நார்மல் டெய்லி வேஜ் இது போட்டோன்னா நம்மளுக்கு டோட்டல் வேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக்கு வந்து 6 வீக் இன்ட்டு 2.5 வேஜ் கொடுக்குறோம், ப்ளஸ் போனஸ் வந்து 9%, 6 இன்ட்டு 2.5 போட்டோம்னா 6 இன்ட்டு 2.5 ஸோ 15 வருது. 9% 15 இன்ட்டு 9% போட்டோம்னா 1.35 இன்ட்டு 15 போட்டோம்னா 0.35 ப்ளஸ் 15 போட்டோம்னா 16.35 ஆட் பண்ணணும். ஓகே, 16.35. அடுத்து கியூக்கு பார்த்தோம்னா அதே தான் 6 இன்ட்டு 2.5 ப்ளஸ் 5%, 6 இன்ட்டு 2.5. நல்லா கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை போடுறோம், செகண்ட் வந்து இதை போடுறோம். ஓகே, 6 இன்ட்டு 2.5 போட்டோம்னா 15 வருது. 15 இன்ட்டு 5% போட்டால் 0.75 ப்ளஸ் 15.75 ஆர் ப்ளஸ் அதனுடைய பர்சன்டேஜ் 20%. நல்லா கால்குலேஷனை பாருங்கள். சிக்ஸ் இன்ட்டு 2.5 போட்டால் 15 இன்ட்டு 20% 3 ஆட் பண்ணுறோம் 15. இன்னொருக்கா போடுவோம்.
15 into 20% add 15 போட்டோம்னா 18 நம்மளுக்கு கிடைக்கி. ஸோ 18 PQR. அப்புறம் எஸ்ஸுக்கு பார்த்தோம்னா 6 into 2.5 plus 20% 6.25 plus 4% extra 104 இருக்குதா, அதனால எக்ஸ்ட்ரா போடுறோம் 2.5%. இது 6.25 plus 20% 24% 6.25. இப்போ 6.25 6 into 2.5 15 into 24% 18.6. ஓகே, அடுத்து வந்து 5th ஒன்றுக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 into 2.5 15. இதுக்கு வந்து போனஸ் இல்லை. ஸோ நம்ம 6 into 2.5 மட்டும் போடுறோம். அடுத்து illustration 33. Workman of a particular grade working on 8-hour shift. 8-hour shift ஒர்க் பண்ணுறாங்க. Guaranteed wage of ₹32. An incentive scheme is in operation according to which production hours is earned directly proportional to performance, but only after 100% performance is exceeded. 4 workmen M and OP produced இது வந்து actual hour respectively 6 or working on a job which has standard time of 6 minutes per unit as measured work content remaining 2 hours of the shift or spent in doing unmeasured work for which number incentive bonus can be paid. Find of the workman production performance level achieved earningக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் வந்து பெர் டேக்கு வந்து 6 hour நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணுங்கள். ஓகே, 6 hours கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய ரெக்கார்டு பெர் யூனிட், ஒரு யூனிட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான நேரம் அப்படின்றது வந்து 6 minutes பெர் யூனிட் நம்ம வந்து ஃபைன் பண்ணிட முடியும். ஓகே, அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் டெவலப்டாக இருக்கும். இதை பாருங்கள். இப்போ வந்து 6 minutes நம்ம வந்து பெர் யூனிட்டை பண்ணுறோம் அப்படின்னா 6 hoursக்கு எவ்வளோ பண்ணுவோம். ஸோ ஹார் ரேட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால 60 divided by 6 minutes into 6 hours போட்டோம் அப்படின்னா 60 into 6 360 divided by 6 minutes போட்டோம்னா நம்மளுக்கு 60 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஹார். ஓகேவா, நம்மளுடைய வேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 hour ஷிஃப்ட்டு கேரண்டீட் ஆஃப் வேஜ் வந்து 32 வந்து கொடுத்துருக்குறாங்க. 32 divided by 8 போட்டோம் அப்படின்னா 4 per hour அப்படின்றது நம்மளுடைய வேஜ் ரேட் வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஹார் நம்ம 60 வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஆக்சுவல் ஹார் வந்து நம்மளுக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க 48 60 75 90 அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி ரேட்டை எப்படி கண்டுபிடிப்போம், ஆக்சுவல் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் இன்ட்டு 100 கொடுமா, அந்தபடி போட்டிங்கன்னா 80% 100% இந்த மாதிரி பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்துடும். அடுத்து வேஜ் ஆஃப் மெஷர்டு ஒர்க் வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். 6 hours நம்மளுக்கு வந்து இருக்குது இன்ட்டு நம்மளுடைய வேஜ் ரேட்டு 4 போட்டோம் அப்படின்னா 24 நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாமே ஈக்குவலாக தான் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வந்து போனஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் 100% பெர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸீட். இந்த லைனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த போனஸ் அப்படின்றதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2க்கு வந்து 80 100
ஓகே 100க்கு மேலே போகலை, 80 100 இதுதான் 125 100க்கு மேலே போகுது, 150 100க்கு மேலே போகுது. ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து போனஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? போனஸ்க்கு நம்ம போன சம்ஸில் கொடுத்துருந்த மாதிரி எஃபிஷியன்சின்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. ஸோ இங்கே வந்து 100% அப்படின்னு சொல்லி 100% பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு ஹிடன் வேர்டு வந்து நம்ம கொஸ்டினில் இப்போ நோட் பண்ண சொன்னோம். ஓகேவா? அப்படி நோட் பண்ண சொன்னதுக்கான காரணம், நம்ம ஒரு ஷெடியூல், அதாவது என்ன சொல்ல, ஒரு ட்ரா பண்ணுறோம். இது வந்து 80%ன்னு வச்சுக்கோங்க, இது 100%, இது வந்து 125%, இது வந்து 150%. ஓகே, இப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 100 to 125, இதை ஒரு 25%ன்னு வச்சுக்கோங்க, இதை ஒரு 25%ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ 100 to 125, இது வந்து 25% வந்து ஓக்கான போனஸ் ரேட்டு. இப்போ 100 to 150 வேல்யூ இருக்குது எஃபிஷியன்சி. ஸோ 25 + 25 50%. ஃபஸ்ட்டு 25%, 50%, 25 ஆட் பண்ணால் 50. ஓகே, இது வந்து ஓக்கு, இது வந்து பீக்கு. ஓகே, $25 into 24, 25% into 24. ஓகே, 6 வருது. 50 into 24, 12 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது தான் போனஸ் ரேட்டு. அப்புறம் வந்து வேஜஸ் ஆஃப் அன்மெஷர்டு ஒர்க் அப்படின்றது வந்து 2 hours வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ரிமைனிங் 2 hours. இந்த 2 hours 2 into நம்மளுடைய வேஜ் ரேட்டு வந்து நம்ம ஃபைன் பண்ணோம் 4 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 888 கிடைக்கும். அப்புறம் பின்னாடி பேஜில் பேக் பேஜில் இருக்கக்கூடிய 24 ப்ளஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 8 ஆட் பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகே, இங்கிட்டு வந்து நம்மளுக்கு 6 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது போனஸு. 24 ப்ளஸ் இந்த 8 ப்ளஸ் 6 போட்டோம் 38. பேக் பேஜில் உள்ள 24 ப்ளஸ் 12 ப்ளஸ் 8 போட்டோம்னா 44. நம்மளுக்கு இந்த சம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஒரு விஷயம். அப்புறம் ரிமைனிங் 2 hours இதெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு கால்குலேஷன் இது நம்மளுக்கு ரொம்பவும் முக்கியமானது. ஓகே, அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் 34. Illustration 34ல என்ன சொல்லியிருக்காங்க, the following particulars for the first week of September 2022 relate to X and Y, 2 workers employed in a factory. ஓகே, ஜாப் கம்ப்ளீட்டட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டைம் அலோடில் வந்து 12 minutes per dozen கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம், 12 minutes per dozen அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, minutes டசன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 minutes per 12 யூனிட்னு எழுதலாம். அப்படி இல்லாட்டி 1 minute divided by 1 யூனிட்னு எழுதலாம். இதை ஃபர்தராக நம்ம சம் போடும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, the normal working hour per week or exceeding or fixed at 42 hours. ஓகேவா, fixed 42 hour. போனஸ் வந்து பார்த்தோம்னா 2/3 பேசிக் வேஜ் ரேட் கிராஸ் டைம், அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து worked and gross output produced without deduction for rejected output, the rate of overtime. For overtime இருக்கும்பொழுது first 4 hour is paid at time plus 1/3. 4 hour time plus 1/3 and for next 4 hours is paid at time plus 1/2. இது ரொம்பவும் முக்கியமான ஒரு லைன், நம்ம சம் போடும்போது பார்ப்போம். From the above data calculate for each employees number of bonus hours and amount of bonus and total wage earned including basic wage, overtime, premium and bonus. Direct wage cost வந்து 100 sellable unit கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஆன்சர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மளுக்கு ஜாப் கம்ப்ளீஷன் வந்து 3600 4200 போட்டாங்க. நம்ம அதை எடுத்து எழுதிக்கிறோம். அப்புறம் ரிஜெக்ஷன் வந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம், அதுவும் கொஸ்டினில் நம்ம ஹைலைட் பண்ணியிருந்தோம்.
மைனஸ் பண்ணோம்னா 3060 3780 நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் பேசிக் வேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில். பேசிக் வேஜ் 5, 6 அதை அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறமாட்டி ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம், 12 minutes 12 dozen பார்த்தோமா. 12 minutes 12 dozen இதை நீங்கள் திட்டத்தில் எழுதி வச்சுக்கோங்க. 12 minutes 12 dozen 3 hours per 200 unit அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ 3600 டிவைடட் பை நம்ம வந்து இதை வந்து ஹாருக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 16 minutes அதனால் போட்டுக்கிறோம். இங்கே பார்த்தோன்னா 3 hours நம்மளுக்கு ஆல்ரெடி ஹார்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். 200 unit போட்டுட்டு 4200 யூனிட்டை வந்து மல்டிபிள் பண்ணிடுறோம். இங்கே வந்து 60 hours வரும். இங்கே வந்து 63 hours வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, அடுத்து ஆக்சுவல் டைம் ஒர்க்குடு 4550 கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. 4550. அப்புறம் ஓவர் டைம் ஒர்க்குடு ஆக்சுவல் டைம் ஒர்க்குடு மைனஸ் நார்மல் வேஜ் ஹார்ஸ் 45 42 மைனஸ் பண்ணுறோம். ஓகேவா, $42 அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாங்க, ஃபிக்ஸட். அதை தான் நம்ம இப்போ மைனஸ் பண்ணி காமிக்கிறோங்க. ஓகே, போனஸ் இங்கே மைனஸ் பண்ணி காமிக்கும். போனஸ் ஹார் பார்த்தோம் அப்படின்னா 5 minus 6 நம்ம ஃபைன் பண்ணது தான் போட்டிருக்குறாங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அமௌண்ட்டு போனஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 மணி நேரம் ஆகுது. இது அப்படியே இங்கே கீழே இருக்கிறீங்க. 15 × 5 நம்மளுடைய கொஸ்டினில் இருக்குது. பேசிக் வேஜா இன்ட்டு 2/3 நம்மளுடைய போனஸ் ரேட் வந்து போனஸ் இஸ் பெய்டு 2/3 நம்ம ஹைலைட் பண்ண சொன்னோம். பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா 15 மணி நேரம் இன்ட்டு ₹5 வேஜஸ் ரேட்டு இன்ட்டு 2 டிவைடட் பை 3 50 வந்து கிடைக்குது. ஓகேவா, 50 போட்டாச்சு. அதே மாதிரி மேலேருந்து 13 இறக்குங்க. இன்ட்டு 6 போடுங்க. வேஜ் ரேட்டு 2/3 அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருக்குது. போனஸ் ரேட்டு = 52 நம்மளுக்கு கிடைக்கும். ஓவர் டைம் வேஜ், ஓகேவா, ஓவர் டைம் வேஜ் 3 × 5. ஓகே, ஓவர் டைம் நம்ம ஆல்ரெடி அதனுடைய ஹார்ஸ் எவ்வளோன்றதை ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். 3 hours இன்ட்டு அதனுடைய வேஜஸ் ரேட் வந்து 5 ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் 1/3 நம்ம எதுக்கு போடுறோம், இது இருக்குது பாருங்கள். 4 hour மொதல் 4 மணி நேரம் அதனுடைய டைமு ப்ளஸ் 1/3 போடுறோம். அடுத்து 4 மணி நேரமாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கு வந்து 1/2 ஃபஸ்ட்டு வந்து 1/3 அப்புறம் 1/2 வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதான் இங்கே நம்ம பண்ணுறோம். ஓவர் டைம் ஒர்க்கிங் நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். 3 hours இன்ட்டு 5 வேஜஸ் ரேட் ப்ளஸ் 1/3 நம்ம அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தோம். அதோட 3 × 5 நம்ம போடணும்னு சொல்லி டைம் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு 20 வந்து கிடைக்கும். இதை வந்து ஷார்ட் ஃபார்மாக போடுறதுக்கு 3 × 5 ஓகே 1 + 1/3 இப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா, அடுத்து நம்ம இதுக்கு ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா 8 hours இருக்குது. 8 hours அப்படின்ற போது 4 + 4 அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு 4 hours இஸ் பெய்டு அட் டைம் ப்ளஸ் 1/3 அண்ட் த நெக்ஸ்ட் 4 hours இஸ் பெய்டு அட் டைம் ப்ளஸ் 1/2ன்னு போட்டிருக்கோம். ஸோ ஓகேவா, இப்போ அதுக்கான கால்குலேஷனை நம்ம பார்க்கலாம். எயிட் ஹார்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 4 hour பார்த்தோம் அப்படின்னா 4 இந்த 4 தான் அங்கே எடுத்து எழுதுகிறோம். 4 இன்ட்டு வேஜ் ரேட்டு 6 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க ப்ளஸ் 4 × 6 ஃபஸ்ட்டு நம்ம போடுறது 1/3. கொஸ்டினில் பாருங்கள் 1/3 1/2 பார்த்துருக்கோமா. ஸோ நம்மளுக்கு இது வருது. போட்டோம்னா 32 hours வந்து கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு 4. செகண்ட்
4 hour போட்டோம்னா 4 into 6 plus 4 into 6 into 1/2 1/3 1/2 ஓகேவா போட்டோம்னா நம்மளுக்கு 36 hours வந்து கிடைக்கும். இப்போ 32 plus 36 வந்து 2 plus 36 equal to 68 hour. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இதை தான் நம்ம இங்கே 68 hours அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். அடுத்து பேசிக் வேஜ் ஓகேவா. ஃபிக்ஸட் என்ன 42 இன்ட்டு நம்மளுடைய ரேட்டு 5 வேஜ் ரேட் ஃபிக்ஸட் 42 இன்ட்டு வேஜ் ரேட் 6 போட்டாச்சு. அப்புறம் டோட்டல் வேஜ் 9 + 10 + 1 ஓகேவா. அப்படின்னா போனஸ் ஓவர் டைம் வேஜ் பேசிக் வேஜ் மூணையும் ஆட் பண்ணி போடுறோம். அப்புறம் டைரக்ட் வேஜ் காஸ்ட் ஃபார் 100 சேலபிள் யூனிட் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டல் வேஜ் டிவைடட் பை சீலபிள் யூனிட் ஓகேவா. டோட்டல் வேஜ் டிவைடட் பை சீலபிள் யூனிட் இன்ட்டு 100 போடுறோம். இங்கேயும் டோட்டல் வேஜ் டிவைடட் பை சீலபிள் யூனிட் இன்ட்டு 100. சீலபிள் யூனிட் அப்படின்றது இது இருக்கு பாருங்கள் 3060 3780 போட்டோம் அப்படின்னா 9.15 9.84. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா இந்த ஃபார்மேட் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெண்டுமே இதில் இம்பார்ட்டண்டானது ஓகே. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.